Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 3.13 கான question number 5 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. If the roots of the equation c square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac equal to 0 are real and equal. என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? real and equal அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட discriminant equal to 0 ன்னு அர்த்தம். Proof that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abc. ஸோ இப்போ நம்மளுடைய general form of equation என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஸ்டெப் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக. ஏன்னா இது உங்களுக்கு எந்த இடத்துலையாவது நம்ம வந்து ஸ்கொயரில் அதெல்லாம் பண்ணும்போது மிஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். அண்ட் இஃப் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? இஃப் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் நம்ம என்ன எழுதுகிறோம்? டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மில் வச்சா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. அடுத்து சியோட வேல்யூ என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. இதுதான் என்னது? சியோட வேல்யூ. ஸோ இப்போ டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோமா? அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ பி ஸ்கொயர் அப்படின்றது இதுதானா? ஸோ இப்போ இது அப்படியே டோட்டலாக போட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? உங்களுக்கு 4 ஆகிடும். தென் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ அப்படின்றது என்ன அர்த்தம்? சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு சி என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ நம்ம 4 என்ன பண்ணலாம்? காமனாக வெளியில் எடுக்கலாமா? இப்போ காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஏ பவர் 4 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 ஏ அப்படின்றது ஏ ஸ்கொயர், பி அப்படின்றது பிசி. ஸோ மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் வருமா? பி ஸ்கொயர் அப்படின்றது என்ன அர்த்தம்? பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். கரெக்டாக? நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் அப்படியே எழுதுகிறேன். அந்த மைனஸ் எழுதிட்டு இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு டேர்ம் எடுத்து ரெண்டுத்து கூடவும் பண்ணணும். சி ஸ்கொயரை பி ஸ்கொயர் கூட பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். இந்த சி ஸ்கொயரை ஏசி கூட பண்ணிங்கன்னா மைனஸ் ஏசி கியூப் வந்துடுச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஏபியை பி ஸ்கொயர் கூட பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? மைனஸ் ஏ பி கியூப். இந்த ஏபியை ஏசி கூட பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0 வந்துருச்சா? இப்போ இந்த மைனஸை இதில் உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 4 இன்ட்டு ஏ பவர் 4 மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அதாவது சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஜஸ்ட் நான் இடமாற்றி எழுதியிருக்கேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஏசி கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏபி கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0 இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க? இதில் என்னென்னலாம் கட்டாக பாசிபிள் இருக்குது? ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இது ரெண்டும் கட் ஆகிடுச்சு. வேறு ஏதாவது ஆகுமா பாருங்கள். இங்கே மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி, இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி. அப்போ இந்த டேர்மும் ஆட் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும்? மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பிசின்னு வருமா? இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ ஆட் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும்? மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பிசி அப்படின்னு வரும். இப்போ இதோட கண்டினியூவேஷன் பாருங்கள். இப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு மீதி என்ன டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது? இதுதான் இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் என்ன சொன்னேன்? இந்த மைனஸ் 2 மைனஸ் 1 ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா எப்படி வரும் பாருங்கள்? ஏ பவர் 4 ப்ளஸ் ஏ சி கியூப் ப்ளஸ் ஏ பி கியூப். ஜஸ்ட் இது ரெண்டும் முன்னாடி எழுதிக்கிட்டேன். இந்த மைனஸ் 2வும் மைனஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0 வருதா? இப்போ இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஏ ஏ ஏ ஏ காமனாக இருக்குது. ஸோ ஒரு ஏ வெளியில் எடுப்போமா? ஸோ 4a அப்படின்னு வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? ஏ கியூப் ப்ளஸ் இந்த பி கியூபை முன்னாடி எழுதுகிறேன், சி கியூபை பின்னாடி எழுதுகிறேன். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ போயிடுச்சுன்னா மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 வந்துடுச்சா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே இருக்கிற டேர்ம் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம ஈக்குவேஷன் ரூட்ஸ் சால்வ் பண்ணும்போது இப்போ x + 1
இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம், இதையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ அதே மாதிரியே இங்கே பாருங்கள் 4a ஈக்குவல் டு ஜீரோ, இது ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள், இது ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4a ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிட்டேன். அதே மாதிரியே a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு ஜீரோ. இது செகண்ட் டேர்மாக எடுத்துக்கிட்டோமா. இந்த 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இங்கே கீழே வந்தால் டினாமினேட்டரில் வரும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும், ஜீரோ வரும். அதே மாதிரி இந்த மைனஸ் 3abc இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3abc ஆகும். அப்போ a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டு வேல்யூஸுமே, அதாவது a ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் 3.14 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.